வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. யாரு திரும்ப வந்துட்டா அப்படின்னா மிட்சுபிஷியோட பஜேரோங்கிற கார். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த காரை எங்கே பார்த்தேன் அப்படின்னா, முன்னாடி சன் டிவியில் வாணி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஓடும். அந்த சீரியலில் ஒரு வீட்டை காட்டுவாங்க, அந்த வீட்டு வாசலில் இந்த கார் நிற்கும். அப்போலாம் அந்த காரை பார்க்கும்போது சூப்பராக இருக்கே அப்படின்னு மட்டும்தான் தோணும். இப்போ இந்த காரை ஒரு சில வீடியோவில் பார்க்கும்போது இந்த கார் இந்தியன் மார்க்கெட்டுக்கு திரும்ப வராதா அப்படின்னு தோணுது. டொயோட்டா ஃபார்ச்சுனர் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்டரி எஸ்யூவி அப்படின்னா இந்த பஜேரோ தான். பெரிய பெரிய பணக்காரங்கள்லேருந்து எம்எல்ஏஸ் வரையும் இந்த காரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உள்ள கார், ரிலேபிளான இன்ஜின் உள்ள கார், அது மட்டும் இல்லாமல் மாசான ரோட் ப்ரெசன்ஸ் உள்ள காரும் இது. அதனால தான் நிறைய பேர் இந்த காரை லைக் பண்ணி வாங்கினாங்க. இது கூடவே கேரளாவில் ஒரு சில கார் ஃபேன்ஸ் இந்த பஜேரோவை ஆல்டர்னேஷன் பண்ணி பக்காவான ரன் கண்டிஷனில் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது அந்த பஜேரோவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மாடல் இருக்குது. அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறேன். 2.5 லிட்டர் டிஐடி டர்போ டீசல் இன்ஜினோட அந்த கார் வந்திருந்தது. பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 178 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 400 Nm ஆஃப் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 ஸ்பீட் ஆட்டோ, அப்புறம் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட அவைலபிளாக இருந்தது. 4 வீல் டிரைவோட வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட டாப் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 180 km/h. 0 to 100 km/h ஜஸ்ட் 10லேருந்து 12 செகண்டுக்குள்ளே கிராஸ் பண்ணிச்சு. நினச்சி பாருங்கள், இப்போ உள்ள ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் உள்ள செடனுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி உள்ள கார் காட்டுது அப்படின்னா இந்த காரோட பவர் எந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த காரை ஆஃப் ரோடில் மட்டும் இல்லாமல் ஒரு ஹைவேல எடுத்துகிட்டு போகிறீங்க, சைடு போட போகிறீங்க அப்படின்னா அசால்ட்டாக புஷ் பண்ணும். ரைட்டில் எந்த கார் எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல, லெஃப்ட்டில் எந்த கார் எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல, தம்பி ஓரமாக போப்பா அப்படின்னு சைடு அசால்ட்டாக போட்டுட்டு போவாப்புல தலைவர். அந்த மாதிரியான ஒரு மாசான கார், அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள காரும் இதுதான். சரி, இவ்வளவு சொல்லிட்டு தலைவனோட ரேசிங் ஹிஸ்ட்ரியே சொல்லாமல் போயிட முடியுமா? என்ன ப்ரோ சொல்கிற, இது ஒரு ரேசிங் காரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், ராலி ரேசிங்கில் இந்த கார் பட்டையை கிளப்பிருச்சு. அதுலேயும் டேகர் ராலி ரேசிங்கில் 12 போடியம் வின் பண்ணி எல்லாரையும் மிரட்டி விட்டுச்சு. தொடர்ந்து 7 போடியம் வின் பண்ணி நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லாமல் சொல்லிச்சு. அந்த டைமில் பஜேரோ எடுத்துகிட்டு ஒருத்தர் ராலி ரேசிங்காக வந்தான் அப்படின்னா வக்காலி இவன் தாண்டா ஜெயிப்பான், நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் எல்லா ரைடருக்குள்ளேயும் ஏற்படுத்திச்சு. டொயோட்டா ஃபார்ச்சுனர் இந்தியாவுக்குள்ளே வந்து நான் தான் கிங்கு அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த கார் இந்தியன் ரோட ரூல் பண்ணிச்சு. அப்படியேப்பட்ட கார் தான் இந்த பஜேரோவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் ஆக போகுது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது டவுட்டு தான். பட் இருந்தாலும் மற்ற கண்ட்ரீஸில் இந்த கார் லான்ச் ஆக போகிறது உறுதியாயிடுச்சு. கடைசியாக உங்களில் யாருக்காவது இந்த பஜேரோவை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்ஸை பிடிக்கும்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.